நம்முடைய சிறப்பு விருந்தாளர் அவர்களை ஸ்கவுட்டினுடைய குறிக்கோள் என்ன, அதில் இடம்பெற்றிருக்கிற மாணவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திட வேண்டும் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். ப்ளீஸ். அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட்லேயும் கைட்லேயும் சேர்றதுக்காக வந்திருக்கீங்க, அப்படி தானே? இன்ட்ரெஸ்டோடு தானே வந்திருக்கீங்க? சரி, இப்போது நம்ம வந்து ஸ்கவுட்டில் கைடில் ஏன் சேரணும் அப்படிங்கிறது, பாய்ஹுட் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாம் ஆக்டிவாக இருப்போம், ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? நீங்களாம் அட்வென்ச்சர் பண்ணுவீங்களா? ஆக்டிவாக தானே இருக்கீங்க? சூப்பர். அப்படின்னா நீங்கள் ஸ்கவுட்டில் சேர்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி, ஸ்கவுட்டை யார் ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நாட் ஏ எஜுகேஷனிஸ்ட், இஸ் ஏ சோல்ஜர், மிலிட்ரி மேன், லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் இங்கிலாந்து நாட்டினுடைய ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் அப்படிங்கிறதா என்ன செஞ்சார் சொன்னால் நம்முடைய ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் ஆரம்பித்தார். எப்போ அப்படின்னு சொன்னால் 1908 1908 ஸ்கவுட் ஆரம்பித்தார், இங்கிலாந்தில் ஆரம்பித்தார். அது எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. இருந்தாலும் ஜென்ரலாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஸ்கவுட்டு கைடு இருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வயசில் மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இயக்கங்கள் நிறையா இருக்குது, தன்வார இயக்கங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஸ்கவுட்டு கைடு. ஸ்கவுட்டுங்கிறது பாய்ஸ், கைடுங்கிறது கேர்ள்ஸ். சரிதானாங்களா? சரி, இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் நிறைய பள்ளிக்கூடத்தில் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். உலகத்திலேயே 157 கண்ட்ரீஸில் நம்ம ஸ்கவுட்டு கைடு இருக்காங்க. 50 மில்லியன் மெம்பர்ஷிப் இதில் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? 50 மில்லியன் பேர் இதில் உறுப்பினராக இருக்காங்க. அதில் நாம் சேரணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமை தானே இல்லையா? நிச்சயமாக பெருமை தான். நம்முடைய இந்தியாவில் பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த இயக்கம் ஆரம்பித்து நடத்திட்டு வராங்க. சரி, இந்த இயக்கத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பி ப்ரிப்பேர்ட், தயாராக இருக்கணும். எதுக்கு தயாராக இருக்கணும்? டு ஹெல்ப் அதர் பீப்புள். அவ்வளோதான் நம்முடைய மோட்டோ. என்னன்னு சொன்னால் பி ப்ரிப்பேர்ட் டு ஹெல்ப் அதர் பீப்புள் அப்படிங்கிறதான். பிறருக்கு நாம் உதவி செய்யணும், சேவை செய்யணும். இதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் சேவை செய்கிறீங்களா? டெய்லி யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? காலைல வீட்டில் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களா? டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எல்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உண்மையாக மனசை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கும். நோ சார். ஆமாம், மனசை தொட்டு சொன்னால் நோ சார். நம்ம எதை கேட்டாலும் ஆமாம் சார் ஆமாம் சார்னு சொல்லிடுவோம். ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி டூ எ குட் டே இன் எவ்ரி டே. அது ஸ்கூலில் இருக்கலாம், அல்லது ஹோமில் இருக்கலாம், இல்லை வர வழியில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? நம்முடைய மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சமுதாயத்தில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை குறைந்து வருது. அதெல்லாம் யார் செய்யணும்? நாம் தான் செய்யணும் இல்லையா? பிறருக்கு உதவி செய்யும்போது, உதவி தேவைப்படும் போது அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். வாட் இஸ் அவர் மோட்டோ? என்ன சொன்னோம்? ஸ்கவுட்டோட மோட்டோ என்ன? பி ப்ரிப்பேர்ட், தயாராக இரு. சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தயாராக இரு அப்படிங்கிறது தான். எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி தயாரிக்கணும்? ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி அவேக், மாரலி ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நேர்மையான முறையிலும் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுதான் என்னுடைய யூனிஃபார்ம், ஸ்கவுட்டோட யூனிஃபார்ம். கேர்ள்ஸ்லாம் தனி யூனிஃபார்ம் இருக்குது. ஸ்கவுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோராலஸ் இவ்வளோ தான். இதில் வந்து ஸ்கார்ஃபு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க. பாய்ஸுக்குன்னு தனியாக யூனிஃபார்ம் இருக்குது. சரிங்களா? இப்போ இது ஒரு யூனிஃபார்ம்டு மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரில் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? போலீஸ்காரர் அடையாளம் கண்டுபிடிக்கணும், என்ன செய்வாங்க? யூனிஃபார்ம் பார்த்து தானே அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு மிலிட்ரி மேனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வாங்க? யூனிஃபார்ம் பார்த்தா. அது மாதிரி ஸ்கவுட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னன்னு சொன்னால் அது ஒரு யூனிஃபார்ம்டு மூமெண்ட். இது ஒரு வாலண்டரி சர்வீஸ். இது வந்து தன்னார்வமாக சேவை செய்யக்கூடிய இயக்கம். யாருக்கு வேணாலும் நம்ம உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது. சரிங்களா?
சரி, இப்போ ஸ்கவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸ்கவுட்டில் எப்படி கை தட்டுவாங்க, ஸ்கவுட்டில் எப்படி சல்யூட் பண்ணுவாங்க, ஸ்கவுட்டில் எப்படி கை கொடுப்பாங்க, அது போன்ற விஷயங்கள் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் இல்லையா? சரி, இப்போ ஸ்கவுட் சல்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்க, இது 3 விரல் சைகை, 3 ஃபிங்கர் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டை விரல் சுண்டு விரலை அழுத்தி பிடிக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய 3 விரல்களும் மேல் நோக்கி அப்ரைட்டில் இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். இதுதான் ஸ்கவுட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து எங்கே காட்டினாலும் சரி, வேர்ல்டு வைடு எங்கே போய் நீங்கள் சைனை காமிச்சாலும் ஓஹோ இவர் ஸ்கவுட்டில் இருக்கார போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவர் ஸ்கவுட்டில் இருக்கணும் இல்லையா? ஒரு ஸ்கவுட்டு இன்னொரு ஸ்கவுட்டை அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட் சைன் காமிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட் சல்யூட் பண்ணலாம். இப்படி ஸ்கவுட் சல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவரே ஸ்கவுட்டில் இருக்கார் அப்படின்னு. இங்கிலாந்தில் போனாலும் சரி தான், அமெரிக்கா போனாலும் சரி தான், ஆப்பிரிக்கா போனாலும் சரி தான், ஸ்ரீலங்கா போனாலும் சரி தான், எங்கே போனாலும் இதே அடையாளம் தான் ஸ்கவுட்டுக்குன்னு ஒரே ஒரு அடையாளம். இதுதான் ஸ்கவுட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரணை இயக்கத்தினுடைய அடையாளம் இதுதான். இதுக்கெல்லாம் நிறைய பேசிக்கான திங்ஸ்லாம் இருக்குது. சும்மா சாதாரணமாக 3 விரலை நீட்டி வச்சு நம்ம சல்யூட் பண்ண சொல்லலை. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒரு இயக்கத்தில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க தெரியுமா? உறுதிமொழி எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த 3 ஃபிங்கர் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஃபிங்கர் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஸ்கவுட்டில் கைத்தட்டல் எப்படி இருக்கும்? இப்போ ஸ்கவுட் மீட்டிங் நடக்குது. ஸ்கவுட் கிளாஸ்ன்னு சொல்கிறது இல்லை, ஸ்கவுட் மீட்டிங் அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கைட் மீட்டிங், ஸ்கவுட் மீட்டிங் அப்படின்னு வெவ்வேறு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக ஒரு கூட்டம் நடக்குது, கை தட்டணும், ஒரு சார் கை தட்ட சொல்கிறாரு, எப்படி தட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரில்லில் வேறு மாதிரியாக தட்டுவீங்க, சாதாரணமாக வேறு மாதிரி தட்டுவீங்க. ஸ்கவுட்டில் கைடில் எப்படி தட்டணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். அந்த 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 அவ்வளோதான். இதை கையால் நம்ம தட்ட போகிறோம். சரியா? சரி, நான் முதல்ல செஞ்சுருவேன், அதன் பிறகு நீங்கள் செய்யலாம். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸோட கிளாப். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஸ்கவுட் அண்ட் கைட் கிளாப்ஸ் கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கைத்தட்டை தட்டணும், கிளாப் பண்ணணும். செய்வீங்களா? இதெல்லாம் நல்லா அழகாக செய்வீங்க. கிளாப் பண்ணுறதுலாம் சூப்பராக செய்வீங்க இல்லையா? ரெடியாக இருக்கீங்களா? ஸ்கவுட் அண்ட் கைட் கிளாப் கோ. சூப்பர். 3 தடவை தான், 3 டைம்ஸ் தான். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 மனசில் சொல்லிக்கணும், கையால் செஞ்சுக்கணும். சரியா? ரெடி? அகைன் ஸ்கவுட் அண்ட் கைட் கிளாப்ஸ் கோ. நீங்கள் பழக சரியாயிடும் இல்லையா? சரி, இன்னும் ஒரு முறை சரிங்களா? ஸ்கவுட் அண்ட் கைட் கிளாப்ஸ் கோ. எங்க கையை பார்க்கணும். 3 டைம்ஸ் ஆச்சு அப்படி சொன்னால் கை காமிச்சு நிறுத்திடணும். 1 செகண்ட். ஸ்கவுட் அண்ட் கைட் கிளாப்ஸ் கோ. சூப்பர். 5 பேர் தான் அதிகமாக தட்டுறீங்க. எக்ஸஸாக 5 பேர் தட்டுறீங்க, பரவாயில்ல. அது ரைமிங்காக இருக்கணும். சரியா? 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. சரி, இதுதான் ஸ்கவுட் அண்ட் கைட் கிளாப்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்கவுட்டோட சைன் அப்படிங்கிறது, ஸ்கவுட்டோட சல்யூட், இது ரெண்டையும் நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? ஆல் ஆஃப் யூ அப். Scout and guides, attention. Student is attention. General salute அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வந்து 3 ஃபிங்கர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்துடணும். சல்யூட், நல்லா லுக் ஸ்டைல். இந்த வந்து நுனி வரல இருப்பார், அது வந்து நெட்டி பூரத்தோட தொட்டு விட்டுருக்கணும். நேராக பார்க்கணும், அட்டென்ஷன் நிற்கணும். ஆசியார் அப்படின்னு சொன்னால் கை இப்படி மடக்கி கீழே போட்டணும். கை என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது. சரியா? எஸ், நான் ஒரு நாள் செய்கிறேன், எனக்காக நான் செஞ்சுறேன். சரியா? கமெண்ட் இஸ் பண்ணி ஸ்கவுட் சல்யூட் as well. ஸ்கவுட் சல்யூட் as well. நீங்கள் செய்கிறீங்களா? எஸ். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், ஸ்கவுட் சல்யூட். காலெல்லாம் தூக்கக்கூடாது. as well. என்ன செய்யணும், இப்படியே இமிடியேட்டாக ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் ஸ்மார்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் போய் கொடி ஆட்டுற மாதிரிலாம் அந்த பக்கம் அந்த பக்கம் வரக்கூடாது. சரியா? எஸ். ஸ்கவுட் அண்ட் கைட் சல்யூட் as well.
சல்யூட். ஐஸ்வர் சூப்பர், அழகாக செய்கிறீங்க. இப்போ இதான் ஸ்கவுட்டோட சைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்கவுட்டோட சல்யூட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொன்று ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன ஸ்கவுட் அண்ட் கைட்ஸோட ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்கிறாங்க? நம்முடைய ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது தான். லெஃப்ட் ஹேண்ட் ஷேக், இடது கையால் தான் கை குலுக்கணும். அதுதான் நம்ம ஸ்கவுட்டோட பிரின்சிபல். ஒருத்தர் என்ன செய்கிறோம், இன்னொருத்தரோட லெஃப்ட் ஹேண்டை காமிக்கி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கணும். சரியா? இப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் ஒவ்வொருத்தராக திரும்பிக்கணும். பார்ட்னர் இந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் ஆப்போசிட் திரும்பிங்க பார்ப்போம். உங்களுக்கு பார்ட்னர் வேணும், அவ்வளோதான். உங்களுக்கு பார்ட்னர் வேணும், எப்படி வேணாலும் நீங்கள் நிற்கலாம். எஸ், ரெடியா? நான் சல்யூட் சொல்லுவேன், லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் சொல்லுவேன். சல்யூட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், லெஃப்ட் ஷேக் கை கொடுத்துக்கணும். சரியா? இடது கையில் நீங்கள் கை குளிக்கணும். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சல்யூட், ஷேக் வித் லெஃப்ட். சல்யூட் பண்ணிக்கிட்டு லெஃப்டால் என்ன செய்யணும், ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கணும். ஆசியார் சல்யூட், ஷேக் வித் லெஃப்ட். சூப்பர், வெரி குட். ஆசியார் என்ன பாருங்க, ஸ்கவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சார் இது மட்டும் தான் இருக்கா, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்கவுட் இஸ் ஏ கேம். ஸ்கவுட் இஸ் ஏ நிறைய கேம் இருக்குது. நல்ல ஜாய்ஃபுல்லாக விளையாடக்கூடிய கேம் இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது, நிறைய எல்ஸ் இருக்குது, நிறைய டான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்கவுட்டில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மீதி இயக்கங்களில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கவுட் இஸ் ஏ வாலண்டரி மூமெண்ட்டாக இருந்தால் கூட நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாழ்வியல் பயிற்சி இருக்குது, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கலாம். நீங்கள் ஸ்கவுட்டில் இருந்தால் போதும். நீங்கள் கவர்னரில் போய் கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் நீ கை கொடுக்கலாம். பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் கை கொடுக்கலாம். எப்போ இந்த யூனிஃபார்மில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நேராக வழியை திறந்து உள்ளே விட்ருவாங்க. அந்த அளவுக்கு யூனிஃபார்முக்கு நமக்கு என்ன இருக்குது, மரியாதை இருக்குது. எஸ், எல்லாம் உட்காந்து விட்றீங்களா? ரொம்ப நேரம் நிற்கிறீங்க. எஸ், சிட் டவுன். இப்போ நான் பார்த்தது அப்படின்னு சொன்னால், என்னோடய ஸ்கவுட்டோட மோட்டோ சொல்லிட்டேன். ஸ்கவுட்டுக்குன்னு ப்ராமிஸ் ஒன்று இருக்குது. ஸ்கவுட்டுக்கு ப்ராமிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராமிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் ஏ ஸ்கவுட் ஆல்வேஸ் ஸ்கவுட், ஒன்ஸ் ஏ கைடு ஆல்வேஸ் கைடு. ஒரு முறை நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கவுட்டில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாகிற வரைக்கும் ஸ்கவுட்டுன்னு அர்த்தம். சார் எனக்கு 90 வயசு ஆகுது, 90 வயசுலேயும் ஸ்கவுட்டில் இருக்காங்க. 95 வயசாகுது சார், அப்பயும் ஸ்கவுட்டில் இருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் போட்டாலே போதும், உடம்பால் ஸ்கவுட் இருந்தாலும் உள்ளத்தாலேயே ஸ்கவுட்டாக இருக்காங்க. யாரெல்லாம் சார் ஸ்கவுட்டில் இருக்காங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டுமா இருக்காங்க? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. யார் யாரெல்லாம் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர் ஸ்கவுட்டில் இருக்காங்க இல்லையா? ஒரு லாயர், வக்கீல் இருக்கார், ஒரு டாக்டர் இருக்கார், வேறு யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கார், எத்தனை எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட்டில் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் மேட்டையில் பேசுவாங்க, நான் வந்து சின்ன வயசில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் நான் ஸ்கவுட்டில் இருந்தேன், அதனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஆளாக வந்திருக்கேன் அப்படிம்பாங்க இல்லைங்களா? இப்போ ஸ்கவுட்டில் கைடில் நம்ம இருக்கணும். வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரில இந்த ஷர்ட்டில் இந்த பேட்சை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஆர் த ஒன் ஆஃப் த வேர்ல்டு லெவல் மெம்பர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். நீ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாரணைகளில் நீ ஒரு உறுப்பினர், மெம்பர். நமக்கு எவ்வளோ பெருமை பற்றியா இல்லையா? ஒரு 50 மில்லியன் பேரில் நாமளும் ஒருத்தராக மெம்பராக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் இருக்க ஸ்கவுட்டில் சேர்ந்து ஒரு 3 வருஷம் இருந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கவர்னர் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. கவர்னர் மாளிகை உள்ளே போகலாம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. போலீஸில் சேரலாம், ஆர்மியில் சேரலாம். நீங்கள் காலேஜில் போனால் ஃபீஸ் கம்மி. இப்படி நிறைய ரயில்வேயில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவே போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்குது. ஸ்கவுட்டில் முடித்தவங்க எலிஜிபிள் இருந்தாங்கன்னா சதன் ரயில்வேயில் உங்களுக்கு வேலை இருக்குது. அப்போது ஸ்கவுட்டில் வாலண்டரியாக சேர்றோம், நாமே என்ன செய்யறோம்னு சொன்னால் நிறைய பெனிஃபிட்லாம் அனுபவிக்க போகிறோம். ட்ரெயினில் போனால் உங்களுக்கு கன்செஷன் உண்டு, காலேஜுக்கு போனால் ஃபீஸ் கன்செஷன் உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் ஸ்கவுட்டில் இருக்குது.
சரியா? ஆமாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது சில பேசிக்கான கைத்தட்டல் மட்டும் சொன்னேன். இப்போ ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. பாட்டு இருக்குதுன்னு சொன்னேன், டான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், கைத்தட்டல் இருக்குதுன்னு சொன்னேன், உற்சாக ஒலிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்டிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா? நான் ஒரு வித்தியாசமான கிளாப் சொல்லித்தரேன், செய்வீங்களா எல்லோரும்? இது பேர் ஜி பூம்பா கிளாப்ஸ்னு பேர். என்ன கிளாப்ஸு? அப்படியே எந்திரிங்க. இது வந்து 1 2 3 இல்லை, 1 2 சொல்லிட்டு ஜி பூம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி பூம்பா. மூணாவது முறை ஜி பூம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜி பூம்பா, ஜி பூம்பா, ஜி பூம்பா. அவ்வளோதான். புரியுதா? சூப்பராக இருக்கா? நிறைய இருக்கு. 100 கிளாஸ் மேலே நிறைய 1000 கிளாப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்கவுட்டில் செஞ்சீங்கன்னா அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. ரெடி? ஜி பூம்பா கிளாப்ஸ் கோ. நீங்களாம் ஜி பூம்பா மாதிரி இருக்கணும். சும்மா சூப்பராக இருக்கீங்களா? ஜி பூம்பா எப்படி இருப்பார்? ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்படியே ஜி பூம்பா அப்படின்னு, ஜி பூம்பா அப்படி சொல்லணும். ஜி பூம்பா, ஜி பூம்பா, ஜி பூம்பான்னு சொல்லணும். சரியா? இன்னொரு சரிங்களா? எஸ். ஜி பூம்பா கிளாப்ஸ் கோ. சூப்பர், அழகாக இருக்கு. இன்னொன்று பார்ப்போம். ட்ரைப்ஸ் கிளாப். பழங்குடியின மக்கள்லாம் ஒரு கிளாப் சொல்லுவாங்க. சரியா? அது என்ன அப்படின்னு சொன்னால் வருங்க, அது மாதிரி தான். ஊ ஆ ஊ, ரைட் சைடில். அப்புறம் ஊ ஆ ஊ, இது மாதிரி 3 டைம்ஸ் செஞ்சுட்டு தேர்ட் டைம்ஸு ஊ ஆ ஊன்னு சொல்லிட்டு தேர்டு குளு 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 ஹை அப்படின்னு சொல்லணும். 2 தடவை என்ன செய்யணும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸ்கவுட்டுங்கிறது இவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரியா? ரெடி? இது பேர் ஆதிவாசி கிளாப்னு சொல்லலாம். ஆதிவாசி கிளாப்ஸ் கோ. ஊ ஆ ஊ அப்படி சொல்லணும். எப்படி? ஊ ஆ ஊ. தமிழ் ஆனால் தெரியுமா? அதான் ஊ ஆ ஊ. சரியா? அப்புறம் லெஃப்டில் போயிட்டு என்ன செய்வாங்க? ஹண்டிங் பண்ணுவாங்க. இல்லை, முருகங்களை குத்துவாங்க. ஊ ஆ ஊ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இல்லை, நீங்கள் ஹண்ட் பண்ணுறீங்க. ரெடி? ஆதிவாசி கிளாப்ஸ் கோ. குளு 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 குளு. ஜாலியாக இருக்கும். குளு 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 குளு. எஸ். அப், சிட் டவுன். இப்போ நாம் பார்த்தது லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் பார்த்தோம். ஒன்று மோட்டோ பி ப்ரிப்பேர்ட், ஸ்கவுட் சைன் இல்லையா, இதை பார்த்தோம். ஸ்கவுட் சல்யூட் இதை பார்த்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் இதுதான் அடிப்படையானது. பேசிக்காக அந்த திங்ஸை நம்ம வந்து ஸ்கவுட்டில் கைடில் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டூ ஏ குட் டே எவ்ரிடேன்னு சொல்லியிருக்கேன். நாம் ஒரு நாளைக்காவது நாளையிலேருந்து நீ ஸ்கவுட்டில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சேர்ந்தாலும் சரி, சேரலனாலும் சரி, என்ன செய்யணும்? டூ ஏ குட் டே எவ்ரிடே. ஒரு நாளைக்கு ஒரு நல்ல செயலாவது பிறருக்கு நம்ம என்ன செய்யணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? மோட்சம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? பாவம் பண்ணாதீங்க, எங்கே போவீங்க? நரகத்துக்கு போவீங்க. புண்ணியம் பண்ணுங்க, எங்கே போவீங்க? சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துக்கு போக வழிகாட்டுறது எது? ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் இல்லையா? ஒரு நல்ல செயல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும், நம்மெல்லாம் எங்கே போகிறோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அப்போது ஸ்கவுட்டுங்கிறது என்ன சொன்னேன்? ஒரு ஜாலி மூமெண்ட். ஸ்கவுட்டிங் இஸ் எ கேம், ஸ்கவுட்டிங் இஸ் எ ஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸ்கவுட்டிங் இஸ் எ ஃபன் ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? நீ ஜாலியாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு எல்ஸ் சொல்ல போகிறேன். என்ன எல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஊக்க ஒலிகள். ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கியா, மணி எப்போ பில்லடிக்குன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை, அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு எல்ஸ் ஊக்க ஒலிகள் கொடுக்க போகிறோம். நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் கரகர அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? முறை அப்படின்னு சொல்லணும். நான் முறைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கரகர மாற்றி சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சொல்கிறீங்களா? நான் எப்படி சொல்கிறேன்னு அது மாதிரி சொல்லணும். கரகர சவுண்டே வரலையே. கரகர முறை இந்த பக்கம் சவுண்டே வரல. முறை
கர 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 பரமா 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 கர 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 மாற்றி சொல்லணும். ரைட், ஓகே. இதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்துட்டே செய்யக்கூடிய கேம். என்ன கேம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். நான் சொல்கிறத செய்யணும். செய்வீங்களா? செய்வீங்களா? சரி, நான் என்ன செய்யணும் அதையும் நீங்கள் செய்யணும். சொல்கிறத கேளுங்க, செய்கிறத செய்யணும். சரியா? நான் தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அஜித் ஞாபகம் தான் சார் வருது. தலை அப்படின்னு சொன்னால் மேலே கை வச்சுக்கணும். காது அப்படின்னு சொன்னால் காதில் கை வச்சு, மூக்குன்னா கை வச்சு, வாயினா வாய், கழுத்துனா கழுத்து. இதுதான். இதுதான் சரி, பெரிய விஷயம். நாங்களாம் கரெக்டாக செய்வோம் இல்லை? சரிங்களா? என்ன பார்க்குறீங்களா? ஐஎஸ். தலை, காது, கண்ணு, மூக்கு, வாய், தலை, காது, கண்ணு, மூக்கு. ஏன் மூக்கு அங்கே தலை மேலே இருக்கு பாரு. அவங்களாம் எஸ். தலை, காது, கண்ணு, மூக்கு, வாய். மாற்றி செய்கிறேன் இல்லையா? மாற்றி செய்கிறேன் இல்லையா? அதனால் என்ன செய்யணும் சொன்னால், இதை நல்லா கவனிக்கணும், நல்லா அப்சர்வ் பண்ணணும். சார் சொல்கிறது அப்படியே செஞ்சு விடாது இல்லையா? அப்போ அப்சர்வேஷன் கேம். இதில் கேம், சின்ன சின்ன கேம். சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா? பாடலாமா? பாடுவீங்களா? சூப்பராக பாடி வரும்போதே பார்த்தேன், கேட்டேன். ரூமில் உட்காந்து பாடிட்டு இருந்தீங்க அழகாக. சூப்பராக பாருங்க. எஸ். உட்காந்துட்டு பாரு. எந்திரிச்சு பாருங்களா? எந்திரிச்சு பாருங்களா? எஸ். இந்த யூனிஃபார்ம் பற்றி ஒரு பாட்டு. ஸ்கவுட்டில் நிறைய பாட்டு ஜாலியாக ஆக்ஷன் சாங்லாம். சரி, யூனிஃபார்ம் பற்றி ஒரு பாட்டு நான் பாட பின்னாடி கண்டினியூ பண்ணிக்க. சரியா? பம் 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 அரேகை. பாருங்க. பம் 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 அரேகை. கையை நான் எப்படி ஆடுறோமா? ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸ்கவுட்டில் ஜாலியாக இருக்கும். பம் 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 அரேகை. சத்தமே வரல. சவுண்டு, நல்ல சவுண்டு. பாட்டு தானே, எல்லாம் நிறையா பாடுறீங்க. சினிமா பாட்டெலாம் நிறையா பாடுறீங்க. இது ஜாலியான பாட்டு இல்லையா? ஜாலியாக இருக்குது ஒரு பாட்டு. பம் 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 அரேகை. கம் 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 கம்பையடுகை. பம் 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 அரேகை. கம் 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 கம்பையடுகை. நீல சட்டை சாம்பல் சட்டை போட்டுக்கிட்டு ஹை. நீல சட்டை சாம்பல் சட்டை போட்டுக்கிட்டு ஹை. நீ 3 விரல் நீட்டிக்கிட்டு சல்யூட் அடிகை. சல்யூட் வைக்கணும். நீ 3 விரல் நீட்டிக்கிட்டு சல்யூட் அடிகை. பம் 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 அரேகை. கம் 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 கம்பையடுகை. அந்த நாட்டு இந்த நாட்டு ரீப்பு நாட்டு. அந்த நாட்டு இந்த நாட்டு ரீப்பு நாட்டு. அதனால வந்ததையா இந்த பாட்டு. அதனால வந்ததையா இந்த பாட்டு. பம் 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 அரேகை. கம் 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 கம்பையடுகை. அந்த சைஸ் இந்த சைஸ் எக்ஸசைஸ். அந்த சைஸ் இந்த சைஸ் எக்ஸசைஸ். அதனால வந்ததையா இந்த சைஸ். அதனால வந்ததையா இந்த சைஸ். பம் 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 அரேகை. கம் 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 கம்பையடுகை. பாட்டு பிடிச்சிருக்குதா? பிடிச்சாலும் பிடிக்கலாம். இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. பிடிச்சா கேட்டுலாம் பிடிக்கலாம் விட்டுலாம். சரியா? எஸ். சிட் டென்ஷன். அப்படியே உட்காந்துருக்கோம். ஜம்ப் பண்ணி உட்காந்துருக்கோம். இப்போ ஸ்கவுட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது முக்கியமான விஷயம் ஸ்கவுட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான். ஸ்கவுட்டில் வந்து உடற்பயிற்சி.
நாங்களாம் நிறைய யோகா பண்ணுவோம், ட்ரில் போவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஒரு 6 விதமான சிம்பிள் எக்ஸசைஸ் பேடன் பவுல் சொல்லியிருக்காரு. யார் ஆரம்பிச்சாருன்னு சொல்லவே இல்லைல்ல. ஆமாம், சார் ராபர்ட் ஸ்டீபன்சன் ஸ்மித் பேடன் பவல் அப்படிங்கிறது அவருடைய ஃபுல் நேம். அவர் இங்கிலாந்து நாட்டுக்காரரு, மிலிட்டரியில் இருந்தார். 7 வயசு 8 வயசு அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அவர் தெரியும். அவர் தெரியாத விஷயமே இல்லை. ஒரு கையில் எழுதுவார், 2 கையில் எழுதுவார், காலால் எழுதுவார், 2 காலையும் சேர்த்து எழுதுவார். நல்ல டிராயிங் பண்ணுவார், நல்ல நீச்சல் அடிப்பார், நல்லா சமைப்பார். ஆளினால் அழகராஜான்னு சொல்கிறோம் பாரு, அது மல்டி டேலண்ட் பர்சன். அவர் ஆர்மியில் இருந்தார், கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆர்மியில் இருந்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டார், நம்ம பசங்க பக்கம் வந்துட்டார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை படித்து பார்த்த உடனே பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார். ஸ்கவுட்டிங் பார் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினார். இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை. எல்லா கடையிலையும் ஹவுஸ்ஃபுல்னு போட்டாங்க. இதை படித்து பார்த்துட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சுட்டு அவங்க போட ஆரம்பித்தாங்க. அது என்ன பண்ணார், எல்லாரையும் ஒன்றுபடுத்தினார். கிறிஸ்டல் பேலஸ் ரேலி அப்படிங்கிற 11,000 ஸ்கவுட் வந்தாங்க. 11,000 ஸ்கவுட்டு பா, எத்தனை பேர் இருப்பாங்க பாரு. ஒரு புத்தகம் ஃபஸ்ட்டு ஒரு 16,000 பேரை ஒரு கேதர் பண்ண வச்சுது. அந்த அளவுக்கு புத்தகம் அருமையாக எழுதினார் பேடன் பவுல். வாட தம்பி எல்லாம் ஸ்கவுட் ஆரம்பிக்கிறது அவர் சொல்லவே இல்லை. புத்தகம் எழுதி பப்ளிஷ் பண்ணார். அந்த புத்தகத்தை படித்து பார்த்தோம் எல்லாம் 11,000 பேர் இங்கிலாந்து நாட்டில் எல்லா பசங்க மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 கைடு அது பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்க. அந்த 11,000 பேரில் 7 பேர் பொம்பளை பசங்க வந்தது. என்னடா அதே ஸ்கவுட்டிங் பார் பாய்ஸ் தானே நம்ம எழுதியிருக்கோம், இந்த பிள்ளைங்களாம் வந்திருக்கா, என்ன விஷயம்னு பார்த்தார். ஏம்மா நீங்களாம் யாருன்னு கேட்டார். நான் பசங்களுக்கு தானே புத்தகம் எழுதியிருக்கேன், நீங்களாம் யாரு கேட்டார். வி ஆர் ஆல் கேம் ஃப்ரம் உல் பெட்ரோல் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிள்ளைங்களாம். அணிமுறை பயிற்சின்னு சொன்னார். பிள்ளைங்கள்லாம் குழுவாக பயிற்சி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஓனாய் அணிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொன்னாங்க. அப்புறம் தான் கைடு ஆரம்பித்தாங்க இல்லையா. சரி, அவர் வேர்ல்டு பூரா என்ன செஞ்சார், எல்லாம் ட்ராவல் பண்ணி அங்கங்கே ஸ்கவுட் ஆரம்பித்தார். ஸ்கவுட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, 155 155 இயர்ஸ் ஆகுது. 155 வருஷம் ஆகுது. ஒரு இயக்கம் ஆரம்பித்து இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, உடற்பயிற்சி சொன்னேன். மனப்பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால் யோகா மாதிரியே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் ஃபெய்த் ப்ரேயர், கடவுளை நாம் நம்பணும் அப்படிங்கிற அற்புதமான விஷயம். ஆல் ஃபெய்த் ப்ரேயர் இருக்குது. சரியா, உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி இருக்குது. பிறருக்கு சர்வீஸ் பண்ணணும், அதோட நமக்கு நாமே என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. டூ யுவர் டியூட்டி டு காட், கடவுளுக்கு கடமை செய்யணும். அண்ட் மை கண்ட்ரி, நாட்டுக்கு கடமை செய்யணும். டு ஹெல்ப் அதர் பீப்புள், பிறருக்கு உதவி செய்யணும். அண்ட் டு ஒபே த ஸ்கவுட் அண்ட் கைட் லா. ஸ்கவுட்டு கைடுன்னு ஒரு விதி இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி நடந்துட்டாலே நாடு அமைதி பூங்காவாக இருக்கும், எந்த விதமான தப்பு தண்டை எதுவுமே நடக்காது அப்படிங்கிறார். ஒரு ப்ராமிஸ் சொன்னார், என்ன தெரியுமா, சத்தியம் பண்ண சொன்னார். அந்த சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்க. போய் சத்தியம் பண்ணிங்கன்னா வீணாக போடுவீங்க அப்படிங்கிறார். கண்ணியம், மானம். ஒரு மனுஷனுக்கு மானம் தானே முக்கியம். ஏடா உனக்கு சூடு இருக்கா சொர்ணையாக இருக்கான்னு திட்டுவாங்க, மானம் இருக்கா ரோஷனம் இருக்கான்னு திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்களா வீட்டில். மானம் இருக்கா ரோஷனம் இருப்பா அப்படின்பாங்க. அப்போ மானம் தான் ரொம்ப முக்கியமானது. சில பேர் மானம் இருக்கா ரோஷனை திட்டினாலே என்ன செஞ்சுவான், வேறு எதாவது செஞ்சுப்பான். ஐயோ என் அம்மா திட்டுச்சு, பூச்சி திட்டுச்சு, இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு. அப்போ கண்ணியத்தின் மீது ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்பா மேலே அம்மா மேலே சத்தியம் பண்ணல, எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, நான் செய்கிறேன் பாரு. ஏன் 3 விரல் செய்ய சொன்னால் தெரியுமா, இதை வச்சுட்டு தான் ப்ராமிஸ் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஸ்கவுட்டும் கைடும் ஸ்கவுட்டில் வந்த பிறகு ப்ராமிஸ் எடுத்துக்கணும். ஆன் மை ஆனர் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் do my best to do my duty to God and my country, to help other people and to obey the scout and guide law. நான் கடவுளுக்கும் என் தாய்நாட்டிற்கும் கடமை செய்யும், பிறருக்கு உதவி செய்யும், சாரண சட்டத்தை பின்பற்றி நடக்கும், என்னால் இயன்றவரை முயல்வேன் என உறுதி கூறுகிறேன். சார் செய்யுங்க செய்யுங்க, நீங்கள் எதை செய்கிறத சர்வீஸ் பண்ண முடியுமா என்னால், முடிஞ்சா செய், இல்லை விட்டுட்டு. அவர் சொன்னது அதுதான், நீ உன்னால் முடிஞ்சா செய்ய தம்பி, முடியலையா விட்டுட்டு போ, முடிஞ்சவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது யாராவது சொல்லுவாங்களா, மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை ஷுட்டு, முடிஞ்ச அளவுக்கு செய், கேன் டூ, முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார். அதனால் பிறருக்கு நாம் உதவி செய்யணும். அடுத்து இன்னொன்று சொன்னேன், இன்னும் நிறைய முடிச்செல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, கப்பலில் பார்த்தீங்கன்னா முடிச்சு போடுவாங்க இல்லை. பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா பாய்வார கப்பல், இந்த கப்பல்லாம் பிடிச்சி எவ்வளோ பெரிய கயிறுலாம் போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ அவர் மிலிட்டரியில் இருந்தனால என்ன பண்ணிட்டாரு,
நிறைய இடங்களை சண்டை செஞ்சு போயிட்டு பிரிட்டிஷ்காரனுக்காக என்ன செஞ்சார், அவர் பிரிட்டிஷ்காரர். அவர் பிரிட்டிஷ்காரங்களாம் நாட்டில் அங்கங்கே நாடு பிடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க சண்டை போட்டு எல்லாத்தையும் நாடு பிடிச்சி அவங்கள்ட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆர்மியில் இருக்கும்போது. முடிச்சுகள் வாழ்க்கையில் நீங்கள் வீட்டில் துணி காய போடுறீங்களா இல்லையா? அது எப்படி கட்டுறன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஸ்கவுட்டிங்கில் கற்றுக்கலாம். ஒரு தண்ணியில் ஒருத்தன் ஆற்றுல அடிச்சுன்னு போகிறான், அவனை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும். எந்த முடிச்சு போட்டு காப்பாற்றுவீங்க? தெரியல சார். சுருக்கு முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் உயிர்வை என்ன செய்யணும், அதை உரிய ஆகிடுவான். அதுக்குன்னு உரிய முடிச்சு போட்டால் தான் அவனை காப்பாற்றலாம் இல்லையா? வீட்டில் ஆடு மாடு கட்டுறாங்களே, என்ன முடிச்சு போடுறாங்க? என்ன முடிச்சு போடுறாங்க சொல்லு போக்கும். எங்கள் வீட்டில் ஆடு இல்லை மாடு இல்லை சார். இல்லை ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்களே, கட்டுலாம் போடுறாங்களே, மண்டையில் அடிபட்டுச்சு, காலில் கையில் அடிபட்டு போச்சு, கட்டு போடுறாங்க. என்ன சார் கட்டு போடுறாங்க? தெரியல சார். இதெல்லாம் ஸ்கவுட்டில் வந்தால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? பெரிய பெரிய பந்தல் கட்டுறாங்க, சாரம் கட்டுறாங்க, பெயிண்டில் அடிக்கிறாங்க, பெரிய பெரிய டூரிங் டேக்ஸு, சினிமா தேட்டர்லாம் கட்டுறாங்க. என்ன கட்டு போட்டு கட்டுறாங்க? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ முடிச்சுகள் நிறையா இருக்குது. நம்ம ஸ்கவுட்டில் பார்த்தீங்கன்னா முடிச்சுகள் நிறையவே கற்றுக்கலாம். இன்னொன்று ஃபஸ்ட் எய்ட், முதலுதவி பண்ணக்கூடிய விஷயங்கள், அற்புதமான விஷயங்களை நம்ம ஸ்கவுட்டுகளை வந்தால் கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீ யாருக்காவது உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் போய் செய்யலாம். ஒருத்தன் பைக்கில் வேகமாக வர்றாயா, வந்த உடனே பிரேக் பிடிக்கல, லாரி மேலே மோதிடுறான், மட்டான்னு கீழே வந்துடுறான், அவனுக்கு கைகள்லாம் அடிபட்டு ரத்தம் விழுவுது. நீ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ரத்தம் வழிட்டும் அப்படின்னு விட்டு போடுவியா? ஐயோ பாவம், எப்படி கலக்குறான் பையன், குத்துயிரம் கோளாயிரமாக கிடக்குறான், அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பியா? நினைப்பேன். அப்போ ஓடி போய் என்ன செய்ய முடியும்? சுற்றி வேடிக்கை பார்த்து தான் நிற்கணும். ஐயோ ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனால் ஃபஸ்ட் எய்டு கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீ போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை? அப்படி தானே? ரத்தம் வழிஞ்சு ஓடுது, யாராக ஓடுது, குடமாக ஓடுது. அந்த இடத்துல ஒரே ஒரு கச்சி போடுது, அவன் கையில் போட்டு கட்டு போட்டுச்சுன்னா அவன் உயிரை காப்பாற்றிடுவான். ஒருத்தன் என்ன செய்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கான், கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கான், ஃபுட்பால் விளையாடுறான், ஃபுட்பால் உதைக்கலாம், அடுத்தவன் காலை உதைக்கிறான், கீழே மட்டான்னு வந்துடுறான், எலும்பு முடிச்சு போச்சு, நோண்டிகிட்டே வரான். ஐயோ சாமி வலிக்குதான்னு என்ன செய்வேன்? குட்டுறா கையினை போட்டு வளைச்சி ஓடிப்பியா? இல்லை. அதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் மூச்சு பயிற்சி இல்லாமல் கிடக்கிறான், எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதலுதவி ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாம்பு கடிச்சு, நாய் கடிச்சு, தேல் கடிச்சு, பாம்பு பூரி பல்லாம் இது ஏதோ கட்டி வச்சியா, அதெல்லாம் என்னென்ன முதலுதவி, அதெல்லாம் நம்ம செய்யலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிறருக்கு உதவி செய்தல் இது ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இரவு நேரங்களில் ஸ்டார்ஸ் பார்க்கலாம். அதை வச்சு வெளியூருக்கு போகிறோம், பகலில் பார்த்தா எந்த பக்கம் திசைன்னே தெரியல. ஆனால் நம்ம ஸ்கவுட்டிங்கில் அந்த ஸ்கில் கண்டுபிடிக்கலாம். ஒரு காம்பஸ் வச்சுக்கிட்டு 16 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். என்ன சார் 16 திசைங்களா? எனக்கு 4 தானே தெரியும், ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து நார்த் தான் தெரியும். ஆனால் ஸ்கவுட்டிங் வந்துட்டிங்கன்னா 16 டைரெக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அதோட இரவு நேரத்தில் ஸ்டார்ஸ் வச்சுக்கிட்டு டைரெக்ஷனை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கான்ஸ்டலேஷன் அப்படின்னு இருக்குது. வானத்தில் மொட்டை மாடிக்கு போய் எல்லோரும் அண்ணாந்து பார்த்துறீங்களா? எங்கே சார் நாங்கள் டிவி பார்க்குறது நேரம் இல்லை, செல் பார்க்க முடியல, நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டியூஷன் போகிறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் எங்கே சார் பார்க்குறது? இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? வாழ்க்கையில் அனுபவ கல்வி தான் அற்புதமான கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏட்டு படிப்பு மனசில் தான் இருக்கும் இல்லையா? சார் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பேப்பரில் கொண்டு போய் காமிச்சா தெரியுமா? தெரியாது. நம்ம தான் வழி கேட்கணும். இந்த வாயுள்ள புள்ள பழிச்சிங்க, புத்தி உள்ள புள்ள பழிச்சிங்கம்பாங்க. அப்போ வாய் இருக்கணும், புத்தி இருக்கணும், ரெண்டும் கொடுக்குறது எதுன்னா ஸ்கவுட்டு தான். அதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிமேஷன் ஒரு விஷயம், அற்புதமான விஷயம். இப்போ உன் உயரம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியுமா உன்னால்? எவ்வளோ உடைய ஹைட் எவ்வளோ? இரு சார் நான் டேப் போட்டு வரேன், அளந்து பார்க்கலாம் சொல்லுவீங்களா? இல்லை. ஸ்கவுட்டிங்கில் ஒரு நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு தண்ணி ஓடுது ஆற்றுல, இங்கேருந்து நம்ம ஆற்றை தாண்டி போய் அளக்காமல் இங்கேருந்து என்ன செய்யலாம், எவ்வளோ அகலம்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாமரத்தோட உயரத்தை நான் இங்கேருந்து கண்டுபிடிச்சேன் எவ்வளோ ஹைட்டுன்னு இல்லையா? எவ்வளோ ஹைட்டு தெரியாது, நான் கண்டுபிடிச்சிடுவேன், நேரம் இருந்தால் அப்புறம் சொல்லித்தரேன். சரி, இது மாதிரி எஸ்டிமேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, ஃபஸ்ட் எய்டுங்கிற விஷயம் இருக்குது, ஆல்ஃபைட் ப்ரேயர் விஷயங்கிறதுல இருக்குது. அப்புறம் எப்படி வந்து ஒரே ஒரு தீக்குச்சி கொடுத்து, இப்போ முக்கியமாக எதுக்கு நம்ம இந்த வத்தி குச்சிலாம் ஃபயர் பண்ண சொல்கிறாங்க? நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 அறைக்குள்ளே கிடக்கிறோம் இல்லையா? எட்ட நவர மாட்டோம். ஆனால் இயற்கையை நேசிக்கணும், லவ் நேச்சர், லவ் அனிமல்ஸ், இதெல்லாம் சொல்கிறார் பேடன் பவுல். அப்போ நம்ம வெளி இடத்துக்கு போய் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு கூடாரம் போட்டு தங்கி அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருந்தால் எப்படி இருக்கும்?
சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் சார், நான்லாம் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இங்கே படிச்சிட்டேன், ஹாஸ்டலுக்கு போகணும், என்ன செய்வேன்? ஐயோ எனக்கு ஹாஸ்டல்லாம் பிடிக்காது, நான் போகவே மாட்டேன் சத்தியமாக அப்படின்னு சொல்லுவேன் அப்பா மாட்டேன் இல்லையா. அப்போ தனித்தனியாக போகணும் அப்படிங்கிறதுக்கு நீ ஸ்கவுட்டிங்கில் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா நீ எங்கே வேணாலும் சுற்றலாம், உலகம் சுற்றும் வாலிபனா ஆகிடலாம் இல்லை. இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க, ஒரு மனுஷன் மலையில் ஏறுவான், காட்டில் ஏறுவான், வெட்டுவான், கத்தி வெட்டுவான், மீனை பிடிப்பான், பாம்பை பிடிப்பான், சமைப்பான்லாம் இல்லையா. இங்கிலாந்துடைய சீஃப் ஸ்கவுட் அவன் தான், இங்கிலாந்து நாட்டுடைய சீஃப் ஸ்கவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அமெரிக்காவுடைய ஜனாதிபதிலாம் யார் தெரியுமா? நீ அமெரிக்காவில் ஜனாதிபதி ஆகணும்னா என்ன குவாலிஃபை தெரியுமா? அவர் ஸ்கவுட்டாக இருந்தால் தான் குவாலிஃபை. அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஸ்கவுட்டாக இருந்துடணும், அப்போ தான் அவர் ஜனாதிபதிக்கு போட்டிடலாம், இல்லைன்னா கிடையாது. அப்படின்னா ஸ்கவுட்டோட முக்கியத்துவம் தெரியுது. குத்துச்சண்டை வேறு மைக் டைசன் இருக்கார் தெரியுமா? குத்துச்சண்டை வேறு மைக் டைசன். பில்கேட்ஸ் தெரியுமா? யார் யார்? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? ஆமாம். சரி, இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் பர்சன் அப்படின்னாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? யார்? எங்கேயோ ஞாபகம் வரமாட்டேன் சார் வாயில். ஆமாம், மூணில் வந்து போனார், 3 ஃபஸ்ட்டு போனார் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆல்ட்ரின் என்ன பண்ண, முதல்ல அவர் தான் காலை வைக்கிறதா இருந்தார். ஐயோ போய் அவர் பயம். ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சிட்டாரு, அவர் தான் ஃபேமஸ் ஆனார் இல்லை. துணிச்சலாக தைரியாக காலை எடுத்து கீழே வச்சார், ஃபேமஸ் ஆகிட்டார். அவரும் ஒரு ஸ்கவுட்டு இல்லையா. சாம்சங் ஓனர் இருக்கார், அவர் ஒரு ஸ்கவுட்டு. நிறைய தொழிலதிபர்லாம் எதில் இருந்துருக்காங்கன்னா ஸ்கவுட்டில் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் நீ ஸ்கவுட்டில் இருந்துட்டுனா நீ என்ன செய்யலாம், வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாக மாறிடலாம். ஆவீங்களா? நிச்சயமா ஃபேமஸ் பர்சனாக ஆகணும். பள்ளிக்கூடத்துக்காவது ஃபேமஸ் பர்சனாக ஆகணும்ல, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. நீ 4 பேருக்கு நல்லது செஞ்சாலே நீ ஃபேமஸ் ஆகிடலாம். டிவிலாம் வரும் இல்லையா, கீழே விழுந்து கிடந்த மனிதரை உயிரை காப்பாற்றிய சாரணமானவன் அப்படின்னு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் ஸ்கவுட்டில் இருக்குது. ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஸ்கவுட்டில் நீங்கள் வந்து வாலண்டரியாக வரணும். எல்லாம் வந்துட்டீங்களா? நீங்கள் ஸ்கவுட்டில் தானே ஜாயின் பண்ண போகிறீங்க, பண்ணுவீங்களா எல்லோரும்? எஸ். ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயம். ஐ ஆம் ஏ ஸ்கவுட் அப்படிங்கிறதுல நாமெல்லாம் பெருமைப்படணும், ப்ரௌடாக அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமைப்படணும், இந்தியன் என்பதில் பெருமை கொள்ளணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஸ்கவுட்டாக இருக்கிறதுல என்ன செய்யணும், நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். புரியுதா? சரி, இப்போ ஒரே ஒரு நான் முடிச்சு போடுறேன், ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன், சரியா? இதான் ரோப் பேர், நாட்டிங் ரோப். இதை வச்சுட்டு நம்ம உயிரை காப்பாற்றலாம், உயிரையும் போக்கலாம். இப்போ முதலுதவி கட்டுகள் போடுறாங்கல்ல, பார்சல் கட்டுவாங்க, பெரிய பெரிய லக்கேஜ்லாம் வச்சு பார்சல் கட்டுவாங்க. அப்படி பார்சல் கட்டும்போது என்ன முடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இது பேர் ரீஃப் நாட் அப்படின்னு பேர், படிமுடி. ஃபஸ்ட் எய்டுன்னு சொன்னல உங்களுக்கு, கை உடச்சிச்சு, கால் உடச்சிச்சு, தலையில் அடிபட்டு போச்சு, காலில் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் போடக்கூடிய முடிச்சு தான், சரியா? அதான் என்ன சொல்கிறாங்க, ரீஃப் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஃப் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு பர்பஸ் என்ன தெரியுமா? டு ஜாயின் த எண்ட்ஸ் ஆஃப் த சேம் ரோப். ஒரே கயிற்றின் 2 நுனிகளை இணைக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறேன் பாருங்கள், நீங்கள் கயிறு வச்சுருந்தா அப்புறமா இன்னொரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன், சும்மா எப்படி இருக்குன்னு மட்டும் சாம்பிளுக்காக சொல்லித்தரேன். ஒரு கயிற்றை இன்னொரு மேலே கயிற்றை வச்சு இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ரீஃப் நாட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மாற்றி போட்டால் இது பேர் தீஃப் நாட்னு பேர், திருட்டு பையில் போகிற முடிச்சு. அதுக்கு ஒரு கதை இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். இப்போ ரீஃப் நாட் அப்படிங்கிறது முதலுதவி கட்டுகள் போடும்போது அந்த துணியை வச்சு இப்படி தான் போடுவாங்க. முதல்ல மேலே இப்படி வச்சு கீழே வச்சு வெளிப்பக்கமாக எடுத்துடணும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரு லூப் இருக்கும், ஒரு வளையம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு லூப் இருக்கும். 2 லூஸ் பண்ணால் அப்படி போய் வரும். இதுதான் ரீஃப் நாட். இது படிமுடி அப்படின்னா படியும். முதலுதவி கட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் உறுத்தாது, இது பேர் படி முடிச்சு அப்படின்னு பேர். பார்சல் கட்டுறதுக்கு பயன்படுது, முதலுதவி கட்டுகள் போட பயன்படுது. ஆடு மாடு கட்டுவாங்க பார்த்துறீங்களா, அது பேர் ஆக்கை பூட்டு அப்படின்னு பேர். ஆக்கை பூட்டு. க்ளவுச் பேடம் பவர் கண்டுபிடிச்ச பேர் யானை கொலுசு. என்ன சார், யானை இல்லாமல் கொலுசு போடுவாங்க, பேர் அது பேர். இங்கே வரலாம், இப்படி வச்சு இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் க்ளவுச். புரியுதா? ஆமாம், கொடி கட்டுறதுக்கு
இதெல்லாம் போடக்கூடிய முடிச்சு. ஆடு மாடு இப்படி தான் கட்டி என்ன செய்யாங்க, இன்னொரு முடிச்சு போட்டுருவாங்க. ஆடு மாடு அவுத்துட்டு போவாங்க, ஈஸியாக கட்டுவாங்க. சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடில் கொடி கட்டுவாங்க. பார்த்துறீங்களா? என்ன கொடி கட்டுவாங்க? நைலான் கயிறு வாங்கிட்டு வருவார் அப்பா. ஏங்க இந்த கொடியை கட்ட தெரியாதா உங்களுக்கு, கட்டி விடுங்க அப்படிம்பாரு. அவர் ஆணி அடிச்சு நைலான் கயிறை கட்டி விடுவார். துணியை மாதிரி அம்மா போடுவாங்க, அதெல்லாம் போதன்னு கீழே தொப்புன்னு விழும் இல்லையா? நைலான் கயிறை என்ன செய்யும், வழவழன்னு இருக்கும், போட முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முடிச்சு போடணும். 2 கயிற்றையும் வழவழப்பான கயிறு ஈரமான கயிறு இருந்ததுன்னா இது மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு கயிற்றை எடுத்து இதில் நுனியில் இப்படி ஒரு முடிச்சு போடணும். இந்த கயிற்றை சுற்றி ஒரு முடிச்சு போடணும். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முடிச்சு அடுத்த பக்கத்தில் எடுத்து இது மாதிரி ஒரு முடிச்சு போடணும். இப்போ போட்டிங்க அப்படி சொன்னால் நைலான் கயிறு எந்த கயிறாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும், ஒன்றும் ஸ்லிப் ஆகாது. யானையை கூட கட்டிடலாம், ஆனால் லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், என்ன செய்யலாம், லூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் நிறையா முடிச்சு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆற்றுல அடிச்சு போகிறவங்களாம் எப்படி நம்ம உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான். தண்ணியில் அடிச்சு போகிறவங்களுக்கு கயிற்றை வச்சு நம்ம என்ன செய்யலாம், தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு வெளில வந்துடலாம். அவனாக வரமாட்டான், பிடிச்சி பிடிச்சி இழுக்கணும் இல்லையா? சரி, என்ன முடிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, அவசரத்தில் இப்படி போட்டுருவீங்க. போட்டு என்ன செய்வீங்க, தூக்கி போட்டுருவீங்க. அவன் எடுத்து என்ன செய்வான், அப்படியே கழுத்தில் மாட்டிப்பான். நீங்கள் இழுப்பீங்க, சாரன்னு இழுத்துகிட்டே வரும். இல்லை எங்கே இழுப்பீங்க, கழுத்து வரைக்கும் வரும். கடைசியாக எப்படி வரும், புனமாக தான் வரும் கரைக்கு. இது மாதிரி முடிச்சு போடக்கூடாது. அதுக்கு இன்னொரு முடிச்சு இருக்குது, என்ன அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்கவுட்டிங்கில். லைஃப் சேவிங் ஸ்கில் அப்படிங்கிறாங்க. வரலாம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு இப்படி எடுத்து போட்டு இதில் விட்டிங்கன்னா அன்ஸ்லிப்பரி லூப் அப்படிங்கிறாங்க. இந்த வளையத்தை நீங்கள் என்ன செஞ்சாலும் வழுக்காது. இதை எடுத்து கழுத்தில் மாட்டினானா என்ன செய்யலாம், அவனே இந்த நுனியை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம். இது மாதிரி அருமையான நாட்ஸ்லாம் ஸ்கவுட்டிங்கில் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது இதுதான் ஸ்கவுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தம்பி ஓடியா, ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓடியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பிக்கு கையில் உடஞ்சி போச்சு. இப்போ பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா கை உடச்சிக்கும் இல்லை? ஆமாம், பெரும்பாலும் ஆக்சிடென்ட் கையில் தான் அடிச்சுப்பான் உடச்சிப்பான் எல்லாம் செஞ்சுருப்பான். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டு போடணும். கை உடஞ்சி போச்சு, என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா வீக்கம் அதிகமாக இருக்கும், உடஞ்ச இடத்துல அதிகமான வலி இருக்கும். கையை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது இல்லையா? உடஞ்சி போச்சுன்னா அப்படியே தொங்கிட்டு தான் இருக்கும். அது சமயத்தில் என்ன செய்யணும், நாம் இந்த தம்பிக்கு ஒரு கட்டு போட்டு சேஃபாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அதுக்கு உண்டானது தான் இது பேர் ஆம்ஸ்லிங் அப்படின்னு பேர், முழங்கை கட்டு. இந்த கையில் தம்பிக்கு அடிபட்டு போச்சு, அடிபட்டு போச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படி போட்டு கழுத்து பக்கம் கொண்டு வந்து இதில் தானே அடிபட்டு போச்சு, இந்த பக்கம் இல்லை இங்கே தான் அடிபட்டு போச்சு. இந்த இடத்துல என்ன செய்யணும், அடிபட்டு போச்சு எலும்பு டேமேஜ் ஆச்சுன்னா முதல்ல 2 ஸ்கேலை வச்சு சின்னதாக ஒரு துணியை வச்சு கட்டு போட்டணும், அந்த எலும்பு மேலே உடையாமல் இருக்கிறது. திரும்ப என்ன செய்யணும், கையை கீழே தொங்க விட்டால் ரொம்ப பொருள்னு வீங்கிடும், வலி அதிகமாக இருக்கும். அப்படி வலி அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி என்ன செய்யணும், ஒரு முக்கோண வடிமான கட்டு துணி எடுத்து கட்டு போட்டணும். நான் சொன்ன முதல் இதை கட்டு போடுறது அப்படின்னு சொன்னேன். நேராக வைக்கப்படாது தம்பி, நிமிந்துடு, அங்கே பாரு. இப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் நான் போட்டது ரீஃப் நாட். இதுதான் டாக்டரு நர்ஸு எல்லா கட்டும் அவங்க தான் போடுவாங்க. அதான் ஸ்கவுட்டு முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு உடஞ்ச கையை கீழே தொங்காமல் அப்படியே என்ன செய்யும், சேஃபாக இருக்கும். உடனடியாக டாக்டர் நம்ம அழைச்சி போயிடலாம் இல்லையா? இது நாம் செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப், பிறகு செய்யக்கூடிய ஒரு உதவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கீழ் தாடை உடஞ்சிரும், இல்லை தாடையில் அடிபட்டுரும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கட்டு ஒன்று போடுறோம். அது பேர் ஜா பேண்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேண்டேஜு? ஜா பேண்டேஜ். கீழே கொஞ்சம் தாளை மட்டும் உடச்சிக்கும். சில பேர் வயசானவங்களாம் கீழ் தாடை என்ன செய்யும், உடஞ்சிக்க ஆன்னு வாயை போந்துகிட்டே இருப்பார். வாய் திரும்ப இல்லையா, கீழே இருக்கிறத ஜாயிண்ட்டு மேலே போய் ஒட்டாது. அப்போ இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த ஜாயிண்ட்டை தூக்கி இப்படி கட்டிடணும். நிறைய வித்தியாசம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
வேறு எதாவது நான் கற்பனைலாம் பண்ணக்கூடாது இல்லையா? கீழ்த்தாடை வந்து ஆனந்த தாடையாக இழுத்து வச்சு என்ன செய்கிறான், முன்னே கட்டி விட்றான். இப்படி கட்டிட்டா என்ன செய்யறதா, கீழ்த்தாடை இறங்காது. இந்த சைடில் வந்து இது மாதிரி ஒரு ரீஃப் நாட்டு, எல்லாத்துக்கும் ரீஃப் நாட்டு தான், ஒரு முடிச்சு போட்டுடும். சரியா? இது மாதிரி ஜாப் பேண்டேஜ், இன்னும் நிறையா பேண்டேஜ் இருக்குது, நேரம் தான் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் எய்ட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. சரி சார், கட்டு தான் போடுறோம், ஒருத்தனை வந்து மயக்க அடிச்சு கீழே ஊந்து போய் கிடக்குறான், அவனை எப்படி தூக்கிட்டு போகிறது, அது கேரிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அவசரத்துக்கு நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியாது இல்லையா? அதனால் என்ன செய்யணும், கீழே காலை ஊன முடியாது. ஏன் கால் மேலே தூக்கி வைக்க சொல்கிறேன், கால் மேலே வைக்கணும். எஸ், கால் ஏன் கால் மேலே வைக்கணும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இவர் கையை தூக்கி அனவாக வச்சுக்கணும் இல்லையா? இப்போ அவரை காலால் அழித்து வைக்க முடியாது. நான் என்ன செய்கிறேன், என் கால் தாங்கலாம் நட வச்சு அழித்திக்க, பரவாயில்ல, ஒன்றாவது இப்படியே தூக்கணும். உண்மையாலுமே காலை அடி போட்ட மாதிரி தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலம் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால், என்னோட தம்பி இது கூட சீக்கிரம் சீக்கிரம் அந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை, அவன் கால் மேலே வச்சுக்கோ. ரைட், அடிப்பட்ட கால் மேலே வைக்கிறதா அது அவன் காலத்துக்கு பையன். எஸ், இப்போ என்ன செய்யணும், தாங்களா மாற்றி மாற்றி கொண்டு போகணும். இதெல்லாம் அடிப்பட்டவரை கொண்டு போகக்கூடிய முறை. சரியா? சரி, இன்னொரு மெத்தட் இருக்குது. மயக்கடிச்சு கீழே போய் உழுந்துக்கிடுறாங்க, மயக்கடிச்சு கீழே உழுந்துக்கிடுறாங்க. அவங்க என்ன செய்யணும், நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, அப்புறம் எப்படி தூக்கி போகணும் அப்படிங்கிறது. கீழே அப்படியே மயக்கடிச்சு உழுந்துக்கிடுறாரு. நான் என்ன செய்யேன், குண்டு கட்டாக அவர் தூக்கி போகிறேன். அது பேர் கிராடில் மெத்தடுன்னு பேர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கேரிங்ஸ்லேயே. நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் இருந்தால் போதும், ஒரு பெட்ஷீட்டு 2 குச்சி இருந்தாலே நிறைய பேரை நம்ம என்ன செய்யலாம், ஒரு இம்ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகலாம். சரியா? ரைட். பேக் டு பேக் மெத்தடுங்கிறாங்க. ஒரு வெயிட்டான ஆளை வெயிட்டு கம்மியாக இருக்கிற எப்படி தூக்குறது அப்படிங்கிறது. என்னோட வெயிட்டான ஆள் யார்? தம்பி நடுவில் இருக்க தம்பியை கூப்பிடும். வா, தானா என் தம்பியா, என்னோட வெயிட்னு தெரியுது. எஸ், இந்த தம்பியை நம்ம தூக்கிட்டு போகணும். நான் எப்படி தூக்கி போகிறேன் அப்படின்னு சொன்னால், பேக் டு பேக் மெத்தட். சாதாரணமாக ஒருத்தர் 100 கிலோ அரிசி மூட்டை தூக்கி போவார், பார்த்துறீங்களா? எப்படி தூக்கி போவார்? எஸ், அதுதான். அது மாதிரி என்ன செய்யலான்னு சொன்னால், அவசரத்துக்கு ஆபத்துக்கு பாவலைங்கிற மாதிரி அடிபட்ட ஒருத்தரும் நாம் இது மாதிரி தூக்கிட்டு போகலாம். எப்படி அப்படின்னு ஒரே ஒரு மெத்தட் மட்டும். முதுகுக்கு பின்னாடியே முது வச்சுக்கணும். சரியா? பின்னாடி என்ன செய்யணும், இது மாதிரியே கையை வச்சுக்கணும். நல்லா காலை என்ன செய்யணும், முன்பக்கம் வச்சுக்கணும், கீழே குஞ்சிக்கணும். இதுதான் பேக் டு பேக் மெத்தட் அப்படிங்கிறது. இது மாதிரி நீங்கள் பிறருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ணணும். நிறைய விஷயங்களை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ணணும். சரியா? இப்போ நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே கேட்டுட்டு சிரிச்சிட்டு போகிறது இல்லை. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? எல்லாம் சேர்ந்துருவீங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். கிளாப்ஸ் கோ. 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. சூப்பர். இதில் வெல்கம் கிளாப்ஸ். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. வெல்கம் 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 சார். அவ்வளோதான், 3 டைம்ஸ். சரிங்களா? ரெடி? வெல்கம் கிளாப்ஸ் கோ. வெல்கம் 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 சார். அடுத்து தேங்க்ஸ் கிளாஸ். ஒரு யாராவது வந்தாங்கன்னா, சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா வெல்கம் கொடுக்கணும், தேங்க்ஸ் கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி தான் தேங்க்யூ 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 சார். தேங்க்ஸ் கிளாப்ஸ் கோ. 1 2 1 2 3 1 2 1 2 3. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ வெரி மச். Detailed narration and interpretation of how a scout and guide must be doing. Now I would like to welcome our honorable correspondent sir,
to add a few more points related to the speech given by the chief guest. Good evening, children. You've been sitting for so long. I don't want to add anything more. Thank you so much, sir. We've been honored. So, are you interested? Yes. No need. Let's study. Let's focus on our studies. Do our homeworks well. Do our classworks well. We don't need scout. Okay? No? You want scout? Yes, sir. Will you be interested in scout? Yes, sir. Will you prove yourself? Yes, sir. Okay. Then in that case, we'll consider. It's very important that we learn to be responsible, right? If we don't think we are responsible, if we don't think we have duties, we will not be helping others, right? So we are looking forward to take Scout in our school in a very healthy and comfortable manner for our children. I hope you all will be involved in everything and you will have a better future in Scout, okay? God bless you. Thank you for this time. Thank you so much, sir. Now I would like to convey my heartfelt thanks to the Director of Scout, Cuddalore District, for spending the most valuable time with our school children. They have learned many things from you, sir, and from the demonstration. Thanks for coming here, sir. I would like to thank you on behalf of our school, the correspondent, sir, and the academic principal, sir, for organizing this session, and also to the in charges of Scout, Mr. P.D. sir and Mrs. Yorinimis. And I would like to extend my heartfelt thanks to our honorable correspondent, sir, for spending the most valuable time with you and with the chief guest. Thank you so much, sir. And thank you so much, sir, for organizing such session. So with a big round of applause, let's thank our academic principal, sir, for arranging this session. Thank you so much, sir. I wish and thank the in charges of Scout and Guide so that all the undertakings will be useful and meaningful for our children in order to build a great nation. Thank you so much, one and all. Thanks a lot. Thank you, dear children. I hope this session was really a meaningful and useful one. Thanks a lot, and you can get back to the classrooms and find your vans for the first trip. And we shall end this session with a thanks clap. Scout and Guide, thank you, clap, go. Thank you, thank you, thank you. Yes.